இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரை விட்டு விலக வேண்டும். ஆவியானவர் உணர்த்தின வசனம் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். Now we command you, brethren, in the name of our Lord Jesus Christ, that ye withdraw yourselves from every brother that walketh disorderly, and not after the tradition which he received of us. 2 Thessalonians chapter 3 verse 6. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்க கற்பித்து தந்தவைகளை விட்டு ஒழுங்கில்லாமல் நடக்கிற சகோதரர்களை விட்டு நீங்க விலகி நடக்கணும். இதை இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் அப்படின்னு தெளிவாக இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். எனக்கன்மானவர்களே, கிறிஸ்துடைய போதனையை பின்பற்றி நடக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை விட்டு விலகி நடக்க வேண்டும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து நம்ம வீட்டுல அம்மாவோ அப்பாவோ பெரியவங்க சொல்லுவாங்க, நீ அந்த ஃப்ரெண்டு கூட சேராத, இந்த பையன் கூட சேராத, அவன் ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னு. கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா நிறைய நேரத்துல நம்ம வீடுகள்ல சொல்ற வார்த்தை, நீ உன் ஃப்ரெண்டு இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டோட சேராத, அவன் கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவனா இருக்கான் அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து நம்மை சிலர் எச்சரிப்பாங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல ஓகே, உலகத்துக்கு ஓகே. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஊழியர்களாக பார்த்தா பாவம் செய்யறவங்க கூட நம்ம சேரவே கூடாதா? ஒரு சகோதரன் வழி விலகி நடந்தால் அவனை விட்டு நம்ம விலகி போயிடணுமா? அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த காரியம் என்னவாகும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாரு நோயாளியோ அவனுக்கு தான் வைத்தியன் தேவை. அவர் நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் பாவிகளை வெறுக்கவில்லை, மாறாக பாவத்தை வெறுத்தார். அப்படியானால் நம்ம யாரை விட்டு தான் விலகணும்? அதுக்கு தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது ஒழுங்கில்லாமல் நாங்கள் கற்பித்த முறைமைகளை விட்டு வேற மாதிரி நடக்கிறவர்களை விட்டு நீ விலகணும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. எனக்கன்மானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரியான காரியத்துல விழுந்து போகிறதை, ஒரு குழப்பத்தோட காணப்படுறத நம்ம பார்க்க முடியும். அதாவது இன்னைக்கு நம்மளோட திருத்துவமானது என்ன சொல்லுது அப்படின்னா, மூவொரு கடவுள், அதாவது திரியேக தேவன், அவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேவன் யாரு அப்படின்னா யெகோவா மட்டும்தான், ஆவியானவரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவும் வணங்கப்படத்தக்கவர் கிடையாது அப்படின்னு. அந்த யெகோவாவின் சாட்சிகள் தான் நாம விலகி நடக்க வேண்டிய ஆட்கள். எனக்கன்மானவர்களே, நமக்கு இங்க பவுல் சொல்றாரு, நாங்க எதை கற்பித்தோமோ, எந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தோமோ, அப்படியானால் நம்முடைய சுவிசேஷம் சொல்லுகிறது பாடு போராட்டம் உண்டு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த நமக்கு சொல்றாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, நீ கிறிஸ்தவனாய் இருந்தால், கிறிஸ்துவை நேசித்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாடு கிடையாது அப்படின்னு. அப்படியானால் நாம் யாரை விட்டு விலக வேண்டும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காரணம் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வசனத்தினாலே தேவ ஜனங்களை குழப்புகிற குள்ள நெறிகள் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு வயசானாலும் பரவாயில்ல, நான் எந்த விதத்திலும் சோர்ந்து போக மாட்டேன், எனக்கு பாடு கிடையாது, யான் எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா ஆசீர்வாதம் மாத்திரம்தான், எனக்கு முதிர் வயதிலும் நான் நல்லா ஃபங்க்ஷன் ஆவேன் அப்படின்னு நம்மளை குழப்புவார்கள். இதுக்கு அவங்க கொண்டு வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் இருக்கிறார், தேவனுடைய பிள்ளைனா எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியரங்கமா பார்த்தா இது ஒரு விசுவாசத்தின் அறிக்கையா நமக்கு தோன்றலாம். ஆனால் விசுவாசம் என்ன தெரியுமா?
நான் வயதாகிறது, எனக்கு சில பிரச்சனைகள் என் உடம்புல வருது, பிசிக்கலா சில ப்ராப்ளம் வருது. இந்த பலவீனத்தின் மத்தியிலும் தேவன் என்னை பலப்படுத்துவார். இதுதான் உண்மையான விசுவாசம். அதை விட்டுட்டு எனக்கு எதுவுமே நேரிடாது, சாவு கிடையாது அப்படின்னு சொல்றது கண்டிப்பா விசுவாசம் கிடையாது. நம்ம இந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு குழப்பறவங்க கொண்டு வரக்கூடிய அடுத்த வார்த்தை, கிறிஸ்தவனா இருக்கிற எனக்கு போராட்டம் கிடையாது, பாடு கிடையாது, இன்னும் நான் ஐஸ்வர்யவானாதான் இருப்பேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை எந்த நிலைமையில இருந்தாலும் சமாதானத்தின் பிரபு என்னை சமாதானமா வைப்பார், சந்தோஷமா வைப்பார். இதுதான் நான் கற்றுக்கொண்ட, தேவன் நமக்கு தந்த சுவிசேஷம் சொல்லுகிற வார்த்தை. இதை நம்ம வெளிப்படுத்துறது தான் நம்முடைய ஃபெய்த், அதாவது விசுவாசமே ஒழிய எனக்கு இந்த காரியம் நேரிடாதுன்னு சொல்றது விசுவாசம் கிடையாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பசுந்தோல் போர்த்திய இந்த நரிகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு பவுல் சொன்னதை போல அவர்களுக்கு விலகி நடக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு சுவிசேஷமாய் உமது வார்த்தைகளை தந்திருக்கிறீர் தகப்பனே. அதன்படி மாத்திரம் நாங்கள் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, வசனத்தை திரித்து பேசுகிறவர்கள் நாங்க கண்டுகொண்டு அவங்கள விட்டு விலகி நடக்க ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.